அதானி முறைகேடு புகார் குறித்து விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தியதால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். பால் முருகன், கூடுதல் விவரங்கள். நாடாளுமன்ற மக்களவையில் பிரியங்கா உள்ளிட்டோர் பதவியேற்புக்கு பிறகு கேள்வி நேரத்தை தொடங்கினார் சபாநாயகர். ஆனால் அவையை ஒத்திவைத்து அதானி ஊழல் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எழும்பி முழக்கமிட்டனர். இதன் காரணமாக தற்போது மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் 3வது நாளாக இன்றும் அதானி விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கிறார்கள். இதன் காரணமாக அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதன் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்து வருகின்றன. ஆனால் அதன் மீது விவாதம் நடத்த சபாநாயகர் அனுமதி மறுத்து வருகிறார். அதே போன்று தற்போது மாநிலங்களவையிலும் இதன் மீது விவாதம் நடத்த மாநிலங்களவை தலைவர் தன்கர் அனுமதி மறுத்திருக்கிறார். மாநிலங்களவையில் அதானி ஊழல் தொடர்பாக விவாதிக்கப்பட வேண்டும் என்று 16 பேர் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். அதே போன்று திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா உள்ளிட்ட பலர் மணிப்பூரில் நிலவக்கூடிய வன்முறை குறித்து விவாதிக்க வேண்டும். மணிப்பூரில் 250க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வன்முறை நடைபெற்று வருகிறது. இந்த விவாதம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று திருச்சி சிவா நோட்டீஸ் கொடுத்திருந்தார். இதே போன்று பலர் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். இந்த 2 விவகாரத்தின் மீதும் விவாதம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு தற்போது எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். விக்னேஷ், அதானி ஊழல் குறித்து விவாதம் நடத்த நாடாளுமன்றத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. அதற்கு நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் அனுமதி மறுத்து வருகிறார். அந்த வகையில் அதானி முறைகேடு புகார் குறித்து விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தியதால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையிலும் இதே கோரிக்கை ஒலித்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம். प्रश्नकाल क्वेश्चन नंबर 41 श्री राम प्रसाद चौधरी। माननीय मंत्री जी, हुई थी सहमति भी हुई थी, लेकिन मर्यादित आचरण रखा था। आपका ये मर्यादित आचरण नहीं है। आप अपनी अपनी सीट पर दें। मैं आपको पर्याप्त समय, पर्याप्त अवसर हर मुद्दे पे दूंगा। आप सदन चलाना चाहते हैं, चर्चा करना चाहते हैं, सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है। प्रश्नकाल क्वेश्चन नंबर 41 श्री राम प्रसाद चौधरी। माननीय मंत्री जी, தற்போது எண்மை செய்தியை பார்க்கிறோம். அதானி முறைகேடு புகார் குறித்து விவாதிக்க வலியுறுத்தியதால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தியதால் நாடாளுமன்றம் முடக்கம். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதானி முறைகேடு விவகாரத்தால் 3வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியிருக்கிறது. அதானி முறைகேடு விவகாரம், மணிப்பூர் வன்முறை குறித்து விவாதம் நடத்த காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. அதானி முறைகேடு விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பினர்.
அதானி முறைகேடு விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல மாநிலங்களவையும் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை, மாநிலங்களவை என இரு அவைகளும் தற்போது அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துவதால் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதானி முறைகேடு விவகாரம், மணிப்பூர் வன்முறை குறித்து விவாதம் நடத்த காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த விவகாரத்தால் 3வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியிருக்கிறது.